சென்னை முழுவதுமே பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளையும் மக்கள் படும் இன்னல்களையும் நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், வணக்கம். மொத்தமா சென்னையினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? எந்தெந்த பகுதிகள்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாக இருக்கு? நிலவரம் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். இன்று காலை முதலே மிதமான மழை பெய்து வந்த சூழல்ல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 3 மணி நேரமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிண்டி, சைதாப்பேட்டை, டி நகர், கோடம்பாக்கம், அதே போன்று கோயம்பேடு, அரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக பிரதான சாலைகளும் அதே போன்று இணைப்பு சாலைகளிலுமே மழைநீரானது தேங்கி வருகிறது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் சென்னைக்கு பள்ளிக்கு விடுமுறை அளிக்காத சூழல்ல கொட்டும் மழையிலும் பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு இடையே பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த கோயம்பேடு பகுதியை பொறுத்த வரையில அதிகப்படியாக மழை பெய்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அரும்பாக்கம் மெட்ரோ சாலை, அந்த பிரதான சாலையில வடபழனி, அரும்பாக்கம் போன்ற அந்த பிரதான சாலையில வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு மத்தியில் வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி நிற்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிகுந்த வானிலை என்பது மோசமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல விளக்குகளை, அதாவது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி தற்பொழுது வாகனங்கள் அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை முழுவதுமே மதியத்திற்கு மேலாக, அதாவது சுமார் ஒரு 12:30 மணிக்கு மேல் கனமழையானது பெய்ய தொடங்கி தற்பொழுது வரை பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக சென்னை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.